என்னோட பாடிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா, பாடினா என்ன? என்னோட பர்ட்டிகுலர் பார்ட் வேர் ஐ அம் கோயிங் டு கெட் மை அவுட்புட். அதாவது என்னோட வெப் பேஜ் கன்டென்ட். அந்த வெப் பேஜ் கன்டென்ட்டோட கம்ப்ளீட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எனக்கு இந்த இது குடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்கலையா டைம்ஸ் நியூ ரோமன் குடுத்துக்கோங்க. நெறைய இருக்கு. நீங்க எது வேணாலும் குடுத்துக்கலாம். ஏஜெப் குடுத்துக்கலாம். எதுனாலும் குடுத்துக்கலாம். அப்புறம் பேக்கிரவுண்ட்ல வந்து லீனியர் கிரேடியன்ட். அதாவது என் ரைட் சைட்ல இருந்து எனக்கு எல்லாமே கலரிங்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு பேக்கிரவுண்ட் கலரிங் அப்படியே ரைட் டூ ஐ மீன் என்னோட லெஃப்ட்ல இருந்து அப்படியே ரைட் போகிற மாதிரி தான் வேணும். எனக்கு பேடிங் வந்து 30 பிக்ஸ் குடுத்துருக்கேன். அப்புறம் ஹெட்டிங்க்கு அதாவது நான் பாடிக்கு தனியா டிசைன் பண்ணிருக்கேன். ஹெட்டிங்க்கு உங்களுக்கு எது எது வேணும், உங்க பாடிக்கே நீங்க கலர் குடுக்கணுமா குடுத்துக்கலாம். உங்க பாடிக்கு மட்டும் ஒரு கலரு, அப்புறம் பேக்கிரவுண்டுக்கு ஒரு கலரு, உங்க பாடியோட பேக்கிரவுண்டுக்கு ஒரு கலரு. ஹெட்டிங்க்கு வந்து நான் இந்த டார்க் வயலட் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி உங்க ஆப் பாடி அது வந்து டிவிஷன்க்குள்ள இருக்கிறதுக்கு, உங்க டிவிஷன்க்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் எனக்கு பேக்கிரவுண்ட் இந்த கலர் வேணும். எனக்கு ஷேடோ இந்த கலர். நம்ம பார்த்தோம்ல நேத்து எனக்கு பேக்கிரவுண்ட்ல அப்படியே ரெட் கலர் ஷேடோ காட்டிட்டு அழகா இருந்ததுல, அந்த மாதிரி குடுக்குறது. அப்புறம் இன்புட் பார்த்தீங்கன்னா, இன்புட்னா எது? கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இன்புட்னா இந்த இதுதான். ஒண்ணும் இல்ல. நீங்க என்னென்ன உங்க பாடில என்னென்ன கன்டென்ட் குடுத்துருக்கீங்களோ, ஒண்ணொண்ணுக்கும் தனித்தனியா டிசைன் பண்றீங்கன்னு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மெமரைஸ் பண்ண கூட தேவையில்ல. இது வந்து ஒரு ஆக்சுவலா நம்ம ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றது. அப்படியே என்னோட வெப் பேஜ பார்த்த உடனே அப்படியே ஒருத்தவங்க வாங்கணும்னு, என் கிளையண்ட் வந்து பார்த்த உடனே பிடிக்கணும் அப்படின்னு இருக்கும்ல. அது மாதிரி நம்ம டிசைன் பண்றது தான். வெப் டிசைனிங் இஸ் நத்திங் பட் ஒரு நம்மள எப்படி க்ரூம் பண்ணிக்கிறோம். நம்மள எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறோம். என்கிட்ட இருக்க ப்ராஜெக்ட்ட நான் க்ரூம் பண்ணி செல் பண்றேன்னு அர்த்தம். வெப் டிசைனிங், ஸ்டைலிங் பொறுத்தவரைக்கும். அதுல நெறைய மார்ஜின் இருக்கும். ஆ நெறைய நமக்கு தேவையான அப்பீலிங் இருக்கும். நல்லா அப்பீலிங்கா ப்ரொஃபஷனலா இருக்கணும். நான் கலர் கலரா குடுத்துட்டு ஒரு குழந்தைங்க இப்போ நான் சின்ன குழந்தைங்களுக்காக ஒரு வெப்சைட், ஒரு கிட்ஸ் ஸ்டோரி ரிலேட்டடா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன்னா, அது எப்படி இருக்கணும்? நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும். நெறைய பிக்சர்ஸ், அப்புறம் அந்த கேரோசெல்லாம் ஆட் பண்ணி ஐ மீன் என்னோட பிக்சர்ஸ் வந்து மூவ் ஆயிக்கிட்டே இருக்கிற மாதிரி, பிள்ளைங்களுக்கு நெறைய ஒரு கலர்ஃபுல் ஆட் பண்ணி அந்த மாரி குடுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வெப் பேஜ் எப்படி இருக்கணும்? எனக்கு ரொம்ப மைல்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு பார்த்தா ஒரு பட்டன நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு எல்லா வேலையும் நடக்கணும் அங்க. கரெக்ட்டா? ஒரு கிளையண்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்ட? அப்படியே நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராசஸ் நடக்கணும். நான் மேனுவலா எதுவும் பண்ணக்கூடாது. மேனுவலிசம கம்மி பண்றது. ரைட்டா? அப்போ அந்த மாதிரி உங்களுடைய டிஸ்ப்ளே இருக்கணும். ஸ்டைலிங் இருக்கணும். ஓகே ஃபைன். இப்ப நம்ம இன்புட்க்கு வந்து குடுத்துருக்கோம். எனக்கு இந்த மார்ஜின், பார்டர், ரேடியஸ், விட்த் நம்ம ரன் பண்ணிட்டே கூட இது பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். எனக்கு இங்க பர்பிள், ப்ளூ இதுவரைக்கும் குடுத்துருக்கேன். நான் இதுக்கு இது மாரி லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. லாக்ட் சக்சஸ்ஃபுல்லி. இப்ப எனக்கு இது பாத்தீங்கன்னா, பின்னாடி இந்த மாரி ரெட் கலர்ல ஹவர் ஆகும். ஓகே ஃபைன். இப்ப இன்புட் முடிச்சாச்சு. இன்புட்க்கு அப்புறம் இந்த இன்புட்க்கு நான் ஒரு ஃபோக்கஸ் குடுக்குறேன். அதாவது பாக்ஸ் ஷேடோ. அதையுமே நேத்து நம்ம ஆட் பண்ணோம். நம்ம இதுக்கு தான் ஆப் தான் குடுத்துருக்கோம். என்ன பாக்ஸ் ஷேடோ. ஓகே ஃபைன். இந்த இன்புட் உள்ள நான் குடுத்திருக்க பர்ட்டிகுலர் பாக்ஸுக்கும் இந்த இன்புட் ஃபோக்கஸ்ங்கிறது எதுக்குன்னா, இந்த உள்ள நான் குடுத்திருக்கேன்ல இன்புட்க்கு. ஒவ்வொரு இன்புட்க்கு வெறும் ப்ளூ கலர்ல தெரியுதா? இந்த ப்ளூ கலருக்கும் நீங்க ஷேடோ குடுத்துக்கலாம். அதான் நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா, இன்புட் ஃபோக்கஸ். என்னோட இன்புட் ஃபோக்கஸ் பண்ணி நான் இதுக்கு ஒரு எனக்கு அவுட்லைன் வேணாம். அதனால அவுட்லைனா நான் நன்னு வச்சுக்கிறேன். பார்டர் கலர் நம்ம ப்ளூ வயலட் கலர் குடுப்போம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோவும் நான் எனக்கு ஆ மொத்தம் 3 பிக்சல்ஸ் வேணும். என்னோட பாக்ஸ் எனக்கு 3 சைட்ஸ் மட்டும் தான் எனக்கு பாக்ஸ் ஷேடோ. அதுல 1 சைடு மட்டும் 5 பிக்சல். அதாவது கீழ மட்டும் நான் 5 பிக்சல் குடுத்துருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய். அப்புறம் உங்களுக்கு ஆ ஃபர்ஸ்ட் 2 வந்து எக்ஸ் அண்ட் ஒய். எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ல 0வா தான் வேணும். எனக்கு ஒரு சைடுல மட்டும் தான் 5 பிக்சல் வேணும். அப்போ 0, 0, 5 பிக்சல் குடுத்துருக்கேன். 5 பிக்சல். அதுக்கு நீங்க ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட்ல இருந்து போயிட்டு நீங்க வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணலாம். செக் பண்ணி பார்ப்போங்க. ரிப்ளேஸ் பண்ணிட்டு ரொம்ப அதிகமா தெரியல. சரி 0.5 பிக்சல் எந்த டிஃபரன்ஸும் தெரியல இதுக்கு. ஓகே. இப்ப இன்புட் ஃபோக்கஸ் குடுத்தாச்சு. நம்ம டைப் பண்ணும்போது எதுவும் டிஃபர் போகுறாங்க. ஆ இப்ப நான் உள்ள வைக்கும்போது எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? அந்த பர்பிள் கலர்ல எனக்கு பார்டர் ரேடியஸ் தெரியுதா? மேம் டிஃபரன்ஸ் தெரியுதா? சொல்லுங்க. மேம் நீங்க விஎஸ் கோடு மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. என்டையர் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும் மேம். அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே. சாரி, சாரி.
வெயிட் இப்ப தெரியுதா? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? இப்ப விஎஸ் கோட்ல நம்ம மேக் பண்ணியிருக்க சேஞ்சஸ ஓகே. இப்போ என்ன ஆயிருக்கு? நமக்கு பேக்கிரவுண்ட் தெரியுது. இப்ப நம்ம குடுத்துருக்கோம்ல இந்த இன்புட் ஃபோகஸ்னா என்ன அர்த்தம்? எனக்கு பாக்ஸ்க்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப நான் அந்த பாக்ஸுக்கு எனக்கு இன்புட் இருக்கு. இந்த இன்புட்குள்ள நான் என்னோட கர்சர் வச்ச உடனே பார்த்தீங்களா? எனக்கு பர்பிள் கலர்ல ஹாவர் ஆகுதா? இந்த மாரி ஹாவர் ஆகுறதுக்கு தான் இது இன்புட் ஃபோகஸ். ஒவ்வொரு தடவையும் நான் என்னோட பட்டன் பர்ட்டிகுலர் அந்த இன்புட் கிட்ட நான் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஆகும். தெரியுதா? இந்த பர்பிள் எஸ் கலர் தான் மேம். நம்ம குடுத்துருக்கோம். உங்க பேக்கிரவுண்டுக்கு நீங்க டிஃபரண்ட் கலர் குடுக்கணும்னாலும் குடுத்து பாருங்க. எப்படி ஒரு கலர் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இன்னும் மேம் நல்லா கலர்ஃபுல்லா குடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக தான் குடுத்துருக்கேன். இப்ப என்னோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர் இருக்கும். சுத்தில இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல தெரியுதா? டிஃபரண்ட் கலர் குடுக்கும். கிரீன் இது என்னன்னா, இப்ப நான் கிட்ட வைக்கும்போது என்னோட பாக்ஸ் பர்பிள் கலர்ல தான் இருக்கும். பட் எனக்கு சுத்தில இருக்கிற ஷேடோ எப்படி இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கு. அதுதான் நீங்க பாக்ஸ் ரேடியஸ் இதெல்லாம் குடுக்குறீங்க. டிஃபரன்ஸ். இந்த மாரி பர்பிளே வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு மேட்சிங்கா இருக்கும். இப்ப எனக்கு ஹோவர் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி பர்பிள் கலர்ல காட்டும். ஓகே ஃபைன். இப்போ இன்புட் ஃபோக்கஸ் முடிச்சாச்சு. அடுத்து எனக்கு கிட்ட பட்டன்லாம் இருக்குல்ல. என் பட்டனுக்கு ஒரு கலர் குடுக்கணும். அப்ப அந்த பட்டனுக்கு ஒரு பேடிங் மேக் பண்ணணும். மார்ஜின், பார்டர் ரேடியஸ், பேக்கிரவுண்ட், கலர் எல்லாமே ஆட் பண்ண போறோம். தென் பட்டன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசிஸ். என்டர். இங்க நான் முன்னாடியே பட்டன் குடுத்துருக்கேன். இது வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஈச் டைம் குடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கும் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தேவைன்னா இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல்க்கா நம்ம ஸ்டைலிங் குடுப்போம். கன்ஃப்யூஸ் ஆயிரும். இது எதுக்கு இது குடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க டைரக்ட்டா மாத்தணும்னா ச எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரச்சனையே இல்ல. உங்களுக்கே தெரியும். ஓகே இன்புட் ஃபோக்கஸ்ல தான் நான் இது குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கன்ஃப்யூஷனா ஆகும் அப்டின்னா, எனக்கு மேக்ஸிமம் கன்ஃப்யூஷன் நான் எங்க என்னோட ஸ்டைலிங் குடுத்துருக்கேன்னு மறந்துருவேன். இதவே நான் என்ன பண்ணுவேன், காப்பி பண்ணி டைரக்ட்டா டாட் சிஎஸ்எஸ் குடுத்துப்பேன். அது இன்னும் ஈஸியான ஐடியா. அந்த மாரி மாத்திருவேன். அதுக்காக பெட்டர் இம்ப்ரூவ்மென்ட்க்காக நம்ம என்ன பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்பப்ப இந்த மாரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கோட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ கமெண்ட். ஓகே. ஓகே ஃபைன். இப்ப பட்டனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மார்ஜின் பேடிங் எல்லாம் குடுக்கலாம். என்னோட பட்டன் மார்ஜின் 8 பிக்சல், 5 பிக்சல். சரி. ஓகே. 8 பிக்சல், 5 பிக்சல். அதே மாதிரி இந்த மார்ஜினுக்கு ஒரு பேடிங். நம்ம எங்கெங்கெல்லாம் பேடிங் குடுக்கணும், எங்கெங்கெல்லாம் மார்ஜின் குடுக்கணும் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா, ஈஸியா சொல்றேன். அந்த இன்புட் பட்டன் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் வருதோ, அங்க மார்ஜின் பேடிங் எல்லாம் ஆட் பேடிங் 10 பிக்சல், 15 பிக்சல். இப்போ இதுக்கு எனக்கு பார்டர் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. அதனால பார்டர் இப்போதைக்கு நான் நல்லான்னு குடுத்துக்கிறேன். என்னோட பட்டனோட பார்டர். அடுத்து பார்டர் ரேடியஸ். எனக்கு ரேடியஸ் வந்து கொஞ்சம் 6 பிக்சல் குடுத்தேன்னா எனக்கு அப்படியே ரவுண்டா தெரியுமா? இப்ப என்னோட பட்டன் எப்படி இருக்கு? என்னோட பட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. நான் இப்ப இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்ல எனக்கு வேணும். அதுக்கு பார்டர் ரேடியஸ் ஒரு 6 பிக்சல். நேத்து நம்ம குடுத்தோம்ல. நீங்க 6 பிக்சல் குடுத்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் ஐ மீன் ரெக்டாங்குலர் ஷேப்பா இல்லாம லைட் அப்படியே ஓவல் ஷேப்பா இருக்கும். அது பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு. பட்டன்ஸ். வேணும்னா மாத்திக்கலாம். இல்ல எனக்கு அதுவே போதும் மேம்னா நீங்க வச்சுக்கலாம். பேக்கிரவுண்ட் கலர். உங்க பட்டனுக்கு ஏதாவது ஒரு பேக்கிரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. எது சூஸ் பண்ணா நல்லா இருக்கும்? ஐயோ! நல்லால்ல. ஏதோ மைல்டு கலர்.
ஓகே ஃபைன். இப்போதைக்கு இந்த கலரே இருக்கட்டும். லேட்டா மாத்தணும்னா மாத்திக்கலாம். இப்ப உள்ள இருக்க ரெஜிஸ்டர் உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா, நீங்க உள்ள இருக்கிற கலர ஒயிட்டா மாத்திக்கோங்க. கலர் வந்து ஒயிட் குடுத்து பார்ப்போம். ஓகே. இந்த மாதிரி கூட நம்ம மாத்திக்கலாம். கலர் ஒயிட் குடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் பிக்கரா குடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஃபாண்ட் ஸ்டைல் மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். 500 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. இப்ப எனக்கு கொஞ்சம் டார்க்கா தெரியுதா? என்னோட ஃபாண்ட்ஸ் எல்லாம். புரியுதா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? எஸ் மேம். ஓகே. ஹர்ஷிதா ஸ்ரீனி. நல்லா இருக்கா பைத்தானோட? HTML ஈஸியா இருக்கா? எஸ் மேம். நல்லா டிசைனிங் பண்ணிட்டே போகலாம். டிசைனிங் எடுத்துக்கணும்னா வெப் டிசைனிங் பண்ணிடலாம். என்னப்பா ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் எங்கேயுமே கத்துக்கல. ஜஸ்ட் பை டீச்சிங் ஐ ஹேவ் லேர்ன் திஸ் கம்ப்ளீட் வெப் டெவலப்மென்ட். ஓகே. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். நம்ம ஈஸியா ஒரு வெப் டிசைனிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட்ல கத்துக்கலாம். டிரான்சிஷன் நீங்க போட போட உங்களுக்கே வந்துரும். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன அளவு சூஸ் பண்ணணும். ஏன்னா நெறைய தடவ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நானுமே இது போட்ட உடனே அப்படியே மார்ஜின்னா 8 பிக்சல் தான், 5 பிக்சல் தான். அப்படிலாம் எதுவுமே ஃபிக்ஸ்லாம் கிடையாது. நீங்க வந்து திருப்பி திருப்பி போட்டு இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நான் நெறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணது. அதனால ரிப்பீட்டடா நீங்க வேணும்னா இதுவே மாத்தி ட்ரை பண்ணலாம். நானுமே நெறைய மாத்தி ஃபர்ஸ்ட் 10 குடுத்துருக்கேன், 20 குடுத்துருக்கேன், 400 குடுத்துருக்கேன். அப்புறம் தான் அது எவ்வளவு பெருசு, அதை எப்படி கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாமே பிராக்டிஸ் தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? லேர்ன் பண்ணிக்க முடியும். எதுவுமே ஈஸியும் கிடையாது. எதுவும் ரொம்ப டஃப்பும் கிடையாது. ஓகே ஃபைன். இப்ப நம்ம பட்டனுக்கு குடுத்தாச்சு. இப்ப என் பட்டன நான் கிளிக் பண்ணும்போது அப்படியே ஹோவர் ஆகணும். இப்போதைக்கு என் பட்டன் எப்படி இருக்குதுன்னா, இப்போ இத பார்த்தீங்கன்னா, நான் இப்படி கிளிக் பண்ண உடனே அப்படியே ஹோவர் ஆயி காட்டுதா எனக்கு மேல? அப்படியே அது ஃபோக்கஸ் மாதிரி காட்டுதா? எனக்கு அதே மாதிரி என் பட்டன நான் கிளிக் பண்ணா எனக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேங்குது. சும்மா பிளெயினா இருக்கு. எனக்கு அப்படியே அது கிட்ட போன உடனே அது அப்படியே வெளிய காட்டணும். நான் அத கிளிக் பண்ண உடனே எனக்கு அப்படியே ரியல் டைம்ல அது ஒர்க் ஆகுற மாதிரி காட்டணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, ஹோவர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இதுக்கு நான் பட்டன் ஹோவர் பட்டன் ஹோவர் இந்த பட்டன் ஹோவருக்கு மெயினா நமக்கு பேக்ரவுண்டும் அதோட டிரான்சிஷன் எனக்கு எந்த மாதிரி வேணும், ஒய் ஆக்சிஸ்ல வேணுமா, எக்ஸ் ஆக்சிஸ் வேணுமான்னு தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ பேக்ரவுண்டுக்கு நான் ஒரு கலர் ஆல்ரெடி நம்ம கிட்ட பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. உங்க பட்டனுக்கு பேக்ரவுண்ட்ல ஹோவர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி கலர் வேணும்? நீங்க சும்மா ரெட்டன் போட்டுட்டு நீங்க ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணி எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் நான் பட்டன் ஹோவர்னா. இப்ப நான் கிட்ட வச்ச உடனே அந்த கலர் மாறுதா? இதுதான் பட்டன் ஹோவர். நல்லா இருக்கா? இதெல்லாம் பார்க்க அப்படி ரியல் டைம் நான் இந்த பர்ட்டிகுலர் பட்டன் தான் சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு கலர் இதே நீங்க டார்க் கலர் கொடுத்துட்டு இப்ப நான் கிட்ட போன உடனே எனக்கு அந்த பட்டன் மட்டும் தனியா தெரியும். ஓகே. பேக்ரவுண்டுக்கு இந்த கலரே கொடுக்கலாம். ப்ளூ நல்லா இருக்குல்ல? பேக்ரவுண்ட் RGB 832 244 832 244. ஓகே. இந்த RGBனா என்னன்னு தெரியுமா? RGBனா என்ன? ரெட், கிரீன், ப்ளூ மேம். ஓகே. இதுல எதுக்கு இந்த நம்பர் கொடுத்திருக்கோம்? எது வரைக்கும் இந்த நம்பர் இருக்கும்? RGBனா நமக்கு 0ல இருந்து 200 வரைக்கும்னு அர்த்தம். சாரி 255. ஓகே. இந்த RGBல ரெட்டுக்கும் 0ல இருந்து 255 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. ரெட், கிரீன், ப்ளூ எல்லாத்துக்குமே. இது நீங்க சொன்ன மாதிரி ரெட், கிரீன், ப்ளூ. ஃபர்ஸ்ட் இது வந்து ரெட், செகண்ட் இது கிரீன், தேர்ட் இது ப்ளூ. இதுல நீங்க எதோட நம்பர் அதிகமா குடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் கலர் மாறும். எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா என்ன கலர் ஆகும் இதுல? இப்ப இத நான் எல்லாத்தையுமே 0 குடுக்குறேன். எல்லாத்தையுமே நான் 0 குடுத்துட்டேன்னா பிளாக் கலர் ஆயிடும். இதுவே நான் எல்லாத்துலயும் 25 குடுத்துட்டேன்னா ஒயிட் கலரா மாறிடும். ஆமா.
இது வந்து கலர் டிரான்சிஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதுல தான் நீங்க கலர வந்து மிக்ஸ் அப் பண்ணுவீங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இத மட்டும் நான் 0 குடுத்துட்டேன்னா, என்ன அர்த்தம்? என்னோட கிரீனையும், ப்ளூவையும் அதிகமா யூஸ் பண்றேன்னு. அதுதான் சியான் கலர். இப்போ நான் லாஸ்ட் மட்டும் யூஸ் பண்றேன்னா என்ன அர்த்தம்? நான் ப்ளூ கலர் மட்டும் யூஸ் பண்றேன்னு அர்த்தம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் ஐ மீன் நான் என்னோட ரெட்டையும், ப்ளூவையும் நான் அதிகமா யூஸ் பண்றேன்னா, நான் பிங்க் கலர் யூஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். உங்க கலர் மிக்ஸிங் இதுக்கு தான் நம்ம கலர் மிக்ஸிங் படிச்சிருக்கோம் சைல்ட்ஹுட்ல. ஞாபகம் இருக்கா? இந்த ரெட், கிரீன், ப்ளூவ நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர் அதிகமா தேவ. அதனால நான் என்ன பண்றேன் 832 244 குடுத்துக்கிறேன். எனக்கு இப்ப இந்த ப்ளூ உடைய டாமினன்ட் வந்து அது இப்ப இந்த பேக்கிரவுண்ட்ல எனக்கு ஹோவர் பண்றதுக்கு நான் டிஃபரண்டான கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்றேன். கிவ் மீ a செகண்ட், கிவ் மீ a செகண்ட். இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே ஃபைன். இப்ப இந்த ரெட், கிரீன், ப்ளூ எப்படி சூஸ் பண்ணணும்? நானா ரேண்டமாலாம் எதுவும் சூஸ் பண்ணல. அந்த கலர்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ரெட், கிரீன், ப்ளூ எல்லா கலருமே இப்படி 0 டூ 255 வரைக்கும் இருக்கும். எல்லாமே 0னா பிளாக் கலர், எல்லாமே 255னா ஒயிட் கலர். நீங்க தனியா ப்ளேவே பண்ணிக்கலாம். தனியா அந்த கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல இந்த கலர்ஸ் எல்லாமேவும் அவைலபிளா இருக்கும். school.com. அதுல நீங்க போயிட்டு எல்லா கலர்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி விளையாடலாம். பட் வெப் டெவலப்மென்ட்க்கு இந்த கலர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வச்சு தான் நம்ம நம்பர்ஸ் மாத்தி மாத்தி கலர்ஸ வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்குவோம். இப்போ முதல்ல வந்து அந்த மாதிரி தான் போடுற மாரி இருந்தது. இப்ப டைரக்ட்டாவே நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளே ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம கிட்ட ப்ளூ இருக்கு. அத பர்பிளா மாத்த முடியாது. நீங்க இப்படி கிட்ட வச்ச உடனே என்ன ஆயிடும்? உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஓகே. ஃபைன். பர்பிள் இருக்கும். ஓகே. ஓகே. ஃபைன். இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப திக் பண்ண இப்போ பேக்கிரவுண்ட் இது யூஸ் பண்ணிட்டோம். இப்ப இது எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ல நான் என்ன பண்றேன்னா, எனக்கு டிரான்ஸ்லேட் ஒய் குடுக்குறேன். டிரான்ஸ்லேட் ஒய். இப்ப நான் டிரான்ஸ்லேட் ஒய் வந்து -1 பிக்சல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இங்க பட்டன் கிட்ட போகவும் பாத்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி மேல ஏத்தி காட்டுது எனக்கு. ஒய் பொசிஷன்னா என்ன? எனக்கு ஹாரிசான்டல். அது தெரியுமா? ஆக்சுவலா எக்ஸ் அண்ட் ஒய். ஒய் பொசிஷனுக்கு சாரி வெர்டிகல் பொசிஷன் ஒய், ஹாரிசான்டல் பொசிஷன் எக்ஸ். எனக்கு வந்து நான் இப்ப -1 குடுத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, மேல வந்து லைட்டா என்னோட பட்டன் இங்க நான் கிளிக் பண்ண வரும்போது, என் பட்டன் லைட்டா மேல ஏறி காட்டுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுவே நான் +1 குடுத்தா என்ன ஆகும்? இப்ப எனக்கு மே அ என்னோட பட்டன் வந்து வெளிய வர மாதிரி இருக்கு. இதுவே நான் எக்ஸ் ஆக்சிஸ் குடுத்தேன்னா, எக்ஸ் சைடு வந்து அது டிரான்ஸ்லேட் ஆகும். டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ் மேம். இப்ப பாத்தீங்கன்னா, என்னோடது எக்ஸ் ஆக்சிஸ் ஐ மீன் ஹாரிசான்டல்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிகல்ல மூவ் ஆகுற மாரி இருந்தது. இப்ப ஹாரிசான்டலா மூவ் ஆகுது. இது நீங்க தான் எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்க பட்டன நீங்க எப்படி ஆ சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அப்படியே மேல இப்ப எனக்கு என்ன ஆகுது? கீழ ஆகுது. ஏன்னா நான் +1 குடுத்துருக்கேன். இதுவே -1 குடுத்தேன்னா, எனக்கு என்ன ஆகும்? மேல வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அப் சைட் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் என் பட்டன். ஆகுதா? இதுதான் டிஃபரன்ஸ். இதுக்காக தான் இந்த பட்டனுக்கு நம்ம ஹாவர் ஆப்ஷன் குடுக்குறோம். எப்பயுமே ஹாவர்ல நீங்க அந்த உங்க பட்டன் பர்ட்டிகுலர் பட்டன் கிட்ட வைக்கும்போது பேக்கிரவுண்ட் கலர் மாறும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ நீங்க இதுலயே என்ன பண்ணலாம்? ஸ்பெஷல் பட்டன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஐ மீன் இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பட்டன் எனக்கு, செகண்ட் செட் ஆஃப் பட்டன் எனக்கு இந்த மாதிரி காட்டணும். அந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். அத வந்து ஸ்பெஷல் பட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓ ஸ்பெஷல் பட்டன்.
இந்த ஸ்பெஷல் பட்டனுக்கு ஃபர்ஸ்ட்னா பட்டன் nth child to, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நான் என்ன பண்ண போறேன், தனித்தனி ஆப்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்ல போகணும்னா, இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு கீழ இருக்கிறதுல செகண்ட் ஆப்ஷன். இப்ப நான் டிஸ்ப்ளே கிரியேட் பண்ண உடனே அதுல ஒரு ஆப்ஷன் காட்டுதா? எனக்கு இது மெயின் பட்டன். மெயின் பட்டனுக்குள்ள ஒரு சைல்டு பட்டன் இருக்கா? அப்ப அதுக்கு நான் இதே ஹோவர் ஆப்ஷன் எல்லாம் கிரியேட் பண்ணணுமா? அதுக்கு நம்ம டிஃபரெண்டாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன், என்னோட பட்டனோட பட்டன் என் சைல்டு, nth சைல்டுக்கு ஒரு ஆப்ஷன். சேம் உங்க பட்டனுக்கு என்னென்னலாம் பண்ணீங்களோ அதுவுமே உங்க nth சைல்டுக்குலாம் நீங்க கொடுக்கலாம். இந்த nth சைல்டு செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, nth சைல்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட். அப்புறம் என்ன மாத்திக்கலாம். இதே nthக்கு நான் ஹோவர் கிரியேட் பண்ணணும்ல, ஹோவர் வரும்போது நம்ம ஏதாவது டார்க் கலர் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த nth சைல்டுக்கு நான் ஹோவர் use the hyphen child to folder. ஓகே, இந்த ஹோவருக்கு சேம் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட். உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆல்ரெடி பட்டன்ல இருக்கிற ஐட்டமே இருக்கட்டும்னா ஓகே. நவ் ஃபார் லிஸ்ட், நம்ம கிட்ட ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு, ரைட்டா? அந்த எல்ஐன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். எங்க கிரியேட் பண்ணோம்? கெட் ஸ்டூடெண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணோம். எனக்கு அவுட்புட் வந்து இது எல்லாமே காட்டணும். டிஸ்பிளேல எனக்கு எல்லா என்னோட யூசர் சாரி என்னோட ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி எல்லாமே எனக்கு காட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த இடத்துல அந்த லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம தனி பேக்ரவுண்ட் கலர் பேடிங் எல்லாமே பட்டன் எனக்கு முடிஞ்சு. இப்போ நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஎல்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இது ஏதோ புது ஐட்டம்னு நினைக்காதீங்க. இந்த லிஸ்ட் ஸ்ட்ரக்சரா நான் எப்படி கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸ்டைலிங் வந்து இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம மார்ஜின் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸ்டைல் மார்ஜின் டாப்ல வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் இந்த லிஸ்ட் ஐட்டம்க்கு எல்ஐ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். இன்னொரு லிஸ்ட்டுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் மைல்டு கலர் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு கலர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ் காட்டும். அதுல மைல்டு கலர் ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர். இதுக்கு பேடிங் வந்து நம்ம 12 பிக்சல் சேம். இதுக்கு மார்ஜின் பாட்டம் கொடுக்கலாம். எப்பயுமே மார்ஜின் பாட்டம் பாக்ஸா நீங்க லிஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அங்க மார்ஜின் பாட்டம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹெட்டிங்க்கு கொடுக்குறீங்கன்னா மார்ஜின் டாப் போட்டுக்கோங்க. அதுவுமே உங்க ஆப்ஷன் தான். எனக்கு மார்ஜின் வந்து இதுல டாப்ல தான் வேணும்னா லிஸ்ட்டுக்குமே நீங்க டாப்பே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்டர் சேம். என்னோட பார்டர் ரேடியஸ் எப்பயுமே நான் 60 வச்சுக்கிறேன். இன்னும் அதிகமா போனா கூட போய்க்கலாம். ஏன்னா நான் எல்லாமே இது கிட்டத்தட்ட ரெக்டாங்கிளா இல்லாம ஸ்லைட் ஓவல் ஷேப் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அதுவே நான் இப்போ நீங்க 6 பதிலா நீங்க 8 பிக்சல் கொடுக்கணும். இங்க நான் டிஸ்பிளே வந்து எனக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஃப்ளெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, பர்டிகுலர் பொசிஷன் எனக்கு எங்க மிடில் வேணுமா, சைட்ல வேணுமா, இல்ல எனக்கு ஹோல்
இதுல சென்டர்ல வேணுமா, ஹோல் வெப் கண்டென்ட்லயுமே எனக்கு சென்டர்ல வேணுமா, சைட்ல வேணுமான்னு டிசைட் பண்றது. அதுக்குள்ள நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து லிஸ்ட். எனக்கு அதுக்குள்ள நான் என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இது ஃபிளெக்ஸ் பாக்ஸ்ங்கிறது தனியா, ஃபிளெக்ஸ் கண்டெய்னர்னே தனியா இருக்கு. ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் நீங்க லிக்யூடா யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், ஐ மீன் கம்ப்ளீட் என்டையர் வெப் பேஜுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க யூஸ் பண்ண நீங்களே அதை புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் உங்களோட கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஜஸ்டிஃபைடு கண்டென்ட்டா வேணும். ஜஸ்டிஃபைடு கண்டென்ட்னா என்ன, லிஸ்ட்ல ஜஸ்டிஃபைடு கண்டென்ட்னா எனக்கு ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் எல்லாமே என்னோட இன்புட்டுக்கு ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அதை ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். இதுல வேர்ட்ல பாத்திருப்பீங்க ஜஸ்டிஃபைன்னு இருக்கா, சேம் ஃபியூ. ஜஸ்டிஃபை வந்து நான் ஸ்பேஸ் பிட்வீன். அடுத்து அலைன் வந்து எனக்கு சென்டர்ல வேணும். இதுல நீங்க பாக்ஸ் ஷேடோ கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பாக்ஸ் ஷேடோ வந்து அகைன் எனக்கு பாக்ஸ்ல வந்து எக்ஸ் ஒய் உங்களோட லென்த் ஹைட் உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க 0 2 பிக்சல் 6 பிக்சல் நீங்க ரேண்டமா போட்டாலும் ஓகே. இல்ல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி ஹாவர் தான் யூஸ் பண்ண போறேன்னா அது லைட் கலர்ல டாட் லைட் லைட். ஓகே, பாக்ஸ் ஷேடோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்ப அந்த லிஸ்டோட பட்டனுக்குள்ள எனக்கு வேணும்ல, அந்த லிஸ்டோட பட்டன் அதோட ஃபர்ஸ்ட் சைல்ட் அதுக்கு ஒரு ஹோவர் கிரியேட் பண்ணணும், அதோட லாஸ்ட் சைல்ட் அதுக்கு ஒரு ஹோவர் கிரியேட் பண்ணணும்ல. லாஸ்டா இப்ப அதோட பண்ணி முடிக்க போறோம். இப்ப எது வரைக்கும் பண்ணிட்டோம், லிஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டோம். இப்ப லிஸ்டோட பட்டனுக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம். பட்டன் இன்சைட் மை லிஸ்ட். ஓகே, இதுக்கு நான் மார்ஜின், பேடிங், ஃபாண்ட் சைஸ் 3 மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் பிக்சல், பேடிங். இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற பட்டன்னால நான் ஒரு ஸ்மாலாவே சூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் 6 பிக்சல் ஸ்பேஸ். சைஸ் வந்து ஸ்மாலா இருந்தாலும் 12 பிக்சல் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசா வேணும்னா இன்னும் அதிகமா கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டன் நான் ஒவ்வொரு டைம் இப்போ இந்த இதுல ஃபர்ஸ்ட் சைல்டு அப்புறம் லாஸ்ட் சைல்டு கிரியேட் பண்ண போறேன்னு சொன்னேன். இதுல ஃபர்ஸ்ட் சைல்டுனா என்னன்னா, ஓகே என்கிட்ட லிஸ்ட்ல ஒரு பட்டன் இருக்கு, நான் எடிட் ஆப்ஷன் ஒண்ணு வைக்க போறேன்னா, நான் ஒவ்வொரு தடவை எடிட் பண்ணும் போதும் எனக்கு என்ன ஆகணும், நான் எடிட் பண்ணும்போது எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், அதுக்கு ஒரு கலர் வேணும். கரெக்டா, அதுதான் ஃபர்ஸ்ட் சைல்ட். அது ஹோவர் ஆகிற மாதிரி நான் செட்டப் பண்ண போறேன். அதே மாதிரி லாஸ்ட் சைல்ட்னா என்னன்னா, நான் டெலீட் பண்ண போறேன்னு அர்த்தம். அகைன் என்னோட பேக்ரவுண்ட் கலர் மாறும், அதுக்கு ஒரு ஹோவர் கூட நீங்க கொடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் புரியுதா? நான் இதுக்குதான் உங்களுக்கு என்ன பண்றேன், லைனா தான் கொடுக்குறேன். நான் மாத்தி மாத்தி கூட கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்ல இருந்து வந்தோம். கம்ப்ளீட்டா என்னோட என்டையர் ஸ்கிரீன் எப்படி வேணும், அதுல என்னோட இன்புட்ஸ் எல்லாம் எப்படி வேணும். இப்போ பட்டன்ஸ் பாக்குறோம். பட்டன்ஸ் முடிச்சுட்டோம். அடுத்து என்னோட லிஸ்ட் இருக்கு. என் லிஸ்ட்டுக்கு நான் ஒரு பட்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அப்ப என்னோட லிஸ்டோட பட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் நம்ம தனித்தனியா தான். இப்ப என்னோட லிஸ்டோட பட்டன்னா நான் எடிட்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். அப்ப அதை நான் ஃபர்ஸ்ட் சைல்ட் ஆகும், இதே டெலிட்ன்ற ஆப்ஷனை லாஸ்ட் சைல்டாகவும் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? போற ஃப்ளோ புரியுதா? இல்ல மேம் இது என்ன மேம் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு தோணுது. கண்டினியூட்டி இருக்கா? நம்ம ஏன் இதெல்லாம் பண்றோம்னு புரியுதா? நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தான் வரிசையா பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், ஸ்கிரிப்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஸ்கிரிப்டை டிசைன் பண்றோம். டிசைன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு பார்ட்டுக்கு தனித்தனி கலர்ஸ், அதாவது ரியல் டைம்ல எனக்கு அவுட்புட் எப்படி கெட் பண்ணணுமோ அதைத்தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க. இல்ல மேம் இந்த இடத்துல புரியல, திருப்பி ரிப்பீட் பண்ண முடியும்னாலும் ஐ எம் வெரி ஹாப்பி டு ரிப்பீட் இட். நீங்க என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே ஃபைன், சூப்பர். தினி ஹர்ஷிதா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பட்டன் எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிரியேட் பண்ண போறோம். எடிட் பட்டனுக்கு
இதத்தான் நான் என்னன்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு சொன்னேன். ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க. திருப்பி கூட நான் ரிப்பீட் பண்றேன். நல்லாவே டைம் இருக்கு. இன்னும் ஒரு நமக்கு 20 நிமிஷம் கிட்ட இருக்கு. நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் நான் போவேன். கவலைப்படாதீங்க. இன்னைக்கோட இந்த இண்டெக்ஸ் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம்னா, இத ரன் பண்ணி பார்த்துட்டோம்னா, நமக்கு இது அடிஷன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து எப்படி டிப்ளாய்மென்ட் பண்றது? இதுல ரோல் பேஸ்டா பண்ணணுமா? இல்ல ரெஸ்ட் ஏபிஐல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு அடுத்த லெவல்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கூட இத முடிச்சிருவோம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் சைல்ட். இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வெறும் பேக்கிரவுண்ட் கலரும் ஒரு கலரும். நம்ம ஆல்ரெடி இந்த பட்டன்ஸ்க்கு என்னோட லிஸ்டோட பட்டன்ஸ்க்கு நான் ரொம்ப மைல்டான கலர் கோ த்ரூ பண்ணிருக்கேன். அதவே நான் கேரி ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க மைல்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். உங்களோட ரைட்டிங் கலர் பிளாக்லயே வைங்க. மேக்ஸிமம் பிளாக் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரெண்டான யூனிக் கலர் கிடைக்குதுன்னா அதையுமே வச்சுக்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு நமக்கு ஒரு ஹாவர் தேவை. எல்லாத்துக்குமே ஹாவர் ஏன் போடுறோம்? அப்படியே என்னோட இத பாக்க என்னோட பட்டன்ஸ் எல்லாம் அப்படி வெளிய வர மாதிரி. சும்மா இதெல்லாம் என்ன? ஒரு பேட்ச் ஒர்க் வேலை தான். ஓகே. இது ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாத்துலயுமே ஒரே வேலைய தான் பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி, திருப்பி. உங்களுக்கு லென்த்னால அதாவது ஒரு எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம லென்த்த வச்சு எடை போடவே கூடாது. கரெக்ட்டா? ஐயோ! இவ்ளோ லென்த்தா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட் அந்த மாரி கிடையாது. எவ்ளோ லென்த்தா இருக்கோ அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு அர்த்தம். சாரி. ஏன்னா ஹாவருக்கு நான் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் தான் குடுக்க போறேன். பேக்கிரவுண்ட் பீச் கலர். அடுத்து இப்ப என்னோட அ டெலீட் பட்டனுக்கு. டெலீட் பட்டன்ங்கிறது எனக்கு லாஸ்ட் சைல்டு. ரைட்டா? லாஸ்ட் டெலீட் பட்டன் சார். டெலீட் பட்டன். இது வந்து என்னோட பட்டனோட லாஸ்ட் சைல்டு. அதனால தான் எப்பயுமே கமெண்ட்டோட மட்டும் தான் டைப் பண்ணி பழகணும். கமெண்ட்டோட பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். வேற யாருக்கும் உங்களத ஷேர் பண்ணீங்கனாலும், அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு பதிலா லாஸ்ட் சைல்டு மாத்திக்கலாம். ஓகே, ஃபைன். லாஸ்ட் சைல்டு. இப்ப இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர். ஆ என்னோட டெலீட் பட்டன் இது. ரைட்டா? என்னோட டெலீட் பட்டன் எப்படி இருக்கணும் எனக்கு? டெலீட் பட்டன்ல என்ன நடக்கும்? நான் டெலீட்ன்னு குடுப்பேன். ஆட்டோமேட்டிக்கா அது பேக்கிரவுண்ட் கலர் எது இருக்கோ அந்த மாதிரி மாறிடணும். டெலீட் பண்ண உடனே எனக்கு எல்லாமே பிளெயினா வேணும். சிம் 0ன்னா ஆன்டிக் ஒயிட் வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ஒரு ஃபார்வர்ட். நீங்க ஹாவர் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேக். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? எதையுமே நம்ம எதுலயுமே டிஃபரெண்டாலாம் எதுவும் மாத்தல. கிட்டத்தட்ட திருப்பி, 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 திருப்பி அதே பேக்கிரவுண்ட் கலர், பேடிங், மார்ஜின், டிரான்சிஷன் இததான் நான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிருக்கேன். இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்? நான் இங்க ஆப்புக்குன்னு கிரியேட் பண்ணேன்ல. இது ஒரு ஃபைனல் டச்சா நெனச்சுக்கோங்க. இந்த ஆப் இத மட்டும் இந்த ஆட் ஸ்டூடண்ட்ட மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? ஹைட் பண்ண போறேன். ஏன் இந்த ஆப் ஸ்டூடண்ட்ட நான் ஹைட் பண்ண போறேன்னா, நான் எப்போ என் மீடியால இருந்து எனக்கு ரெஜிஸ்டர் லாகின்லாம் கரெக்ட்டா வருதோ, அப்பதான் எனக்கு இந்த ஆட் ஸ்டூடண்ட் டிஸ்ப்ளேக்கு வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பார்ட். இத மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய விஷயத்துக்கு இப்ப நீங்க வந்து இதிலயே டிஸ்ப்ளே பண்றதுனாலும் ஓகே. இல்ல எனக்கு நியூ பேஜ்ல டிஸ்ப்ளே பண்ணணுன்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு தேவை மெயினா நம்மளோட இதுலயேமோ இப்ப Gmail அக்கவுண்டே நீங்க லாகின் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும்? ஒண்ணு ரெஜிஸ்டர் இல்லன்னா லாகின் இந்த ஆப்ஷன் தானே. நீங்க லாகின் பண்ண பிறகு தான் உங்களோட நெக்ஸ்ட் பேஜ் போகணும். நம்மளும் அப்படித்தானே வைக்கணும். என்னோட ஃப்ரண்ட் பேஜ்ல எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் அதுக்கான இது என்ன? யூஸ் என்ன? எனக்கு இன்னொரு எனக்கு வந்து என்னோட லாகின் சக்சஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் எனக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் விசிபிளா இருக்கணும். ரைட்டா? அப்ப என்ன பண்ண போறோம்? இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஆப்ப ஹைட் பண்ண போறோம். ஸ்டார்ட்டிங்ல மட்டும். அதனால ஸ்டார்ட்டிங்ல என்னோட ஆப்ப ஹைட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம
டேப்னு ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். என்னோட டிஸ்பிளே காட்டவே கூடாது. அதுக்கு டிஸ்பிளே இஸ் ஈக்குவல் டு எனக்கு ரெஸ்பான்சிவா இருக்கணும். ரெஸ்பான்சிவ்னா என்னோட இதோட மேக்ஸ் வித் பாத்தீங்கன்னா 600 பிக்சல்ஸ். என்னோட இன்புட் எல்லாமே அதுக்கு ஒரு வித் நான் கொடுக்க போறேன். அந்த லிஸ்ட் எல்லாம் எப்படி காட்டணும், அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெஸ்பான்சிவ். நான் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிவ் அட் மீடியா இதோட மேக்ஸ் வித் இன்புட் எல்லாமே என்னோட இன்புட் எல்லாமே விசிபிளா இருக்கணும். என்னோட இன்புட்டுக்கு நான் வெறும் 100 பிக்சல் மட்டும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஹைட், ஐ மீன் வித் என்னோட பாக்ஸ் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட வித் இதுக்கு 100 பிக்சல். அதனால நீங்க 100% இதுக்குள்ளேயே தான் நான் என்னோட மீடியாக்குள்ளேயே தான் இது எல்லாமே கொடுக்குறேன். அந்த இன்புட்குள்ள என்னென்னலாம் வேணுமோ இதுலயே நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்க லிஸ்ட் எப்படி எப்படி எல்லாம் இருக்கு. இதுக்கு ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். எனக்கு காலம் மாதிரி வேணும். என்னோட லிஸ்டோட டைரக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி எக்ஸல் ஷீட்ல காலம் இருக்கோ அந்த மாதிரி காலம் விசிபிள் தான் வேணும். என்னோட ஐட்டம் அலைன் ஐட்டம் let's do this. நமக்கு வேற என்ன இங்கதான் நம்ம லிஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த லிஸ்டுக்கு லிஸ்ட் ஸ்பேஸ் ஐடி நீங்க எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, மார்ஜின் டாப் கொடுப்பீங்க. ஓகே, இது வரைக்கும் போதும். நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா எப்படி ஒர்க் பார்ப்போம். என்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இண்டெக்ஸ்ல டெஸ்டிங் ஓகே. இப்போ தெரியுதா எனக்கு கீழே இருக்கிற அந்த ஆட் இது கம்ப்ளீட்டா மறைஞ்சிருச்சா? திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். நீங்க பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், உள்ள எதுவும் கலர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கிட்ட வச்ச உடனே என்னோட பாக்ஸுக்கு தனித்தனி கலர்ஸ் கிடைக்குதா? என்னோட பட்டன் கிட்ட வந்த உடனே ஒரு வேற கலர் மாறுதா? ஓகே, இப்போ புதுசா தான். ஓகே, டெலிட்டே பண்ணல. ஸ்டூடெண்ட் டிடியே நான் இப்போ கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணேன். ஸ்டூடெண்ட் இல்லை, அதெல்லாம் நான் தான் என்னோட ஸ்டூடெண்ட் பண்றேன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப புதுசா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது என்கிட்ட இருக்காது, நான் தான் திருப்பி கிரியேட் பண்ணணும். ரெஜிஸ்டர். சூப்பர், என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் டன். இப்ப நான் இதை லாகின் பண்ண போறேன். சரி, சும்மா நம்ம தப்பா வேணா கொடுத்து பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கொடுத்துட்டு சூப்பர், லாகின் ஃபெயில்டு. இப்போ கரெக்டாக லாகின் கொடுத்து பார்ப்போம். ஓகே, லாகின் சக்சஸ்ஃபுல்.
சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா, நான் லாகின் ஆனா மட்டும் தான் எனக்கு பேக்கிரவுண்ட்ல இது டிஸ்ப்ளே ஆகணும். இப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். 001 ஸ்டூடண்ட் 1 குடுக்க போறேன். ஸ்டூடண்ட் 1 ஸ்டூடண்ட் @gmail.com. Yeah. 2024. இதெல்லாம் ஸ்டூடண்ட் இஸ் added successfully. Okay. இப்போ டிஸ்ப்ளே குடுப்போமா? டிஸ்ப்ளேல பாத்தீங்களா, இந்த பேக்கிரவுண்ட் கலர் நம்ம மைல்டு கலரா குடுத்தோமா? அது ரொம்ப மைல்டா இருக்கும். நம்ம டெலீட் ஆப்ஷன் தெரியவே இல்ல. கொஞ்சம் டிஃபரண்ட் கலர் குடுப்போம். வேர் இட்ஸ் அவர் டெலீட் ஆப்ஷன். இந்த பேக்கிரவுண்ட் கலர் கொஞ்சம் டார்க் கலரா சூஸ் பண்ணி டிஸ்ப்ளே. ஓகே. இப்ப டெலீட் தெரியுது, எடிட் தெரியல. நம்ம எடிட்டுக்குமே ஒரு டார்க் கலர். புரியுதா? நம்ம இப்ப என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு இப்ப புரியுதா? அவுட்புட் பார்க்கவும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். அவ்வளவுதான். எடிட் டெலீட்னு ரெண்டுக்குமே தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இதுலயே எடிட் பண்ணணும்னா எடிட் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இங்க நீங்க மாத்துறது மாத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்ப எப்படி ரியல் டைம் ஒரு ப்ரொஃபஷனல் இது மாதிரியே இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்? ஈச் அண்ட் எவ்ரி டைம் லாகின் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டே காட்டும். இல்லைன்னா காட்டாது. இத நீங்க இன்னும் ப்ரொஃபஷனலா உங்க கலர்ஸ் வந்து இத நான் டைரக்ட்டா நானா ஒரு கலர் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. டிஃபரெண்ட் கலர் யூஸ் பண்ணனால உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. ஓகே நம்ம இதுதான் பண்ணி ஐ மீன் நம்ம இந்த இடத்துல இந்த கலர் குடுக்கறனால இது இந்த டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஹாவருக்கு நம்ம இது யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நான் வந்து ப்ரொஃபஷனலுக்காக எல்லாமே பீச் கலர் யூஸ் பண்றேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது. எந்த கலர் எங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கா? கொஞ்சமாவது ஐ மீன் இப்ப நீங்க வெப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட்லாம் ஆக முடியாது. நான் எடுக்கிற இந்த 1 மணி நேரம் கிளாஸ்ல ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அட்லீஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எதுக்காக அந்த ஹாவர் யூஸ் பண்றோம்? எதுக்காக நம்ம லிஸ்ட்டுக்கு தனியா கிரியேட் பண்ணோம்? எதுக்காக நம்ம ஒரு டிஸ்ப்ளே ஆப்ஷன் நம்ம பட்டனுக்கு என்ன கலர் குடுத்துருக்கோம்? அந்த பட்டன் ஹாவர் பண்றதுக்கு என்ன கலர் குடுத்துருக்கோம்? ஆல் ஓவர் கம்ப்ளீட் ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டார்ல ஒரு கலர் மட்டும் குடுக்குறேன்னு வைங்க. ஸ்டார்னா நான் என்ன சொன்னேன்? யுனிவர்சல் செலக்டார்னு அர்த்தம். இந்த யுனிவர்சல் செலக்டார்னா ஆல் ஓவர் த ஹோல் பாடி எனக்கு கலர் மாறும்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நான் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் குடுக்குறேன். கொஞ்சம் மைல்டு வேற ஒரு கலரை சூஸ் பண்றேன்னு வைங்க. உங்க என்டையர் இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இது தனி பாக்ஸ். ரைட்? இது தனி பாக்ஸ். இந்த தனி பாக்ஸுக்கும் நீங்க பேக்ரவுண்ட் கலர் தனியா செட் பண்ணிக்கலாம். புரியுதா? உங்க கம்ப்ளீட் பாக்ஸ் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்? இத நம்ம பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா லாக் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ண அப்புறம் பிரச்சனை பாக்கேன். இதுதான் மெமரி. மாறவே மாறாது. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு இது லாக் அவுட் பண்ணணும். லாக் அவுட் ஆகல. அப்ப நம்ம லாக் அவுட்க்கு என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும்? லாக் அவுட் ரிமூவ் ஐட்டம் டோக்கன். ஆமா நம்ம டோக்கன் ரிமூவ் பண்ணோம். ஆனா நமக்கு ஆகல. ஓகே. நாளைக்கு என்ன பண்ணலாம்? இந்த லாக் அவுட்ல என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. புரியுதா? ஓரளவுக்கு நல்லா இருக்கா? ஃப்ரண்ட் எண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்? எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம என்னென்ன மாதிரி டிசைன்லாம் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? இது சும்மா ஒரு பேசிக் ஐடியா தான். நீங்க இன்னும் வெப் டெவலப்மெண்ட் நல்லா படிச்சீங்கன்னா இன்னுமே சூப்பரா பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. எனி டவுட்? எந்த டவுட்டும் இல்லையா? எல்லா கான்செப்ட்ஸ் கிளியரா? அப்ப நாளைக்கு ரெஸ்ட் என்னென்ன நமக்கு எரர் வருதோ அந்த எரர் எல்லாத்தையும் நாளைக்கு ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். கரெக்டா? இன்னும் எல்லாருக்குமே குவைட்டா இருக்கீங்க. ஓகே ஃபைன். எது டவுட் இருக்குனாலும் கேளுங்க. இந்த இப்ப பாத்தீங்களா நமக்கு இது லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் லாக் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி நான் அப்ப லாக் அவுட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. நம்ம செஷன் டைம் அவுட் வேணா கொடுத்துக்கலாம். ஓகே தட்ஸ் ஆல். எனி அதர் டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இல்லைன்னா தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் மீ. பை.